தமிழக மாணவர்களின் அரசியல் பேரார்வத்தை அணுகுவது எப்படி? ஒரு தெளிவு பார்வை. தமிழக தேர்தல் களம் 2026 ஒரு தனித்துவமானது மட்டுமல்ல, அரசியல் கட்சிகளுக்கும் குடிமக்களுக்கும் ஒரு முக்கிய படிப்பினையை தந்த ஜனநாயக நிகழ்வுன்னே சொல்லலாம். ஆமாங்க, இளம் தலைமுறையினரோட அரசியல் ஆர்வ எழுச்சியை பற்றி தான் இந்த காணொளியில பார்க்க போறோம். கல்லூரி மாணவர்கள், இளைஞர்கள் சாறை சாறையா வாக்களிக்க படையெடுத்தது ஒரு பக்கம் அப்படின்னா, நீங்க யாருக்கு ஓட் பண்ணணும் அப்படின்னு சிறுவர்கள் தங்களோட பெற்றோரை இன்ஃப்ளூயன்ஸ் செய்தது மறுபக்கம் கவனிக்கவும் வச்சது. இந்த பின்னணியில தான் தமிழக இளம் தலைமுறையினர் இன்னுமே அரசியல் மயப்படுத்தப்படணும், கல்வி கூடங்கள்ல கட்சி சார்பின்றி ஆக்கப்பூர்வமான அரசியல் விவாதங்கள் நடத்தப்படணும், மாணவர்களோட அரசியல் புரிதல் இன்னும் ஆக்கப்பூர்வமா மாற்றப்படணும். அப்படி ஆக்கப்பூர்வமானா அது இந்த சமூகத்துக்கு நன்மை தரும். இளைஞர்களோட இந்த ஆர்வம் தான் அரசியல்வாதிகளை இன்னும் பொறுப்புணர்வோடு செயல்பட வைக்கும். இப்போ மாணவர்கள் கிட்ட காணப்படுற இந்த அரசியல் ஆர்வம் வெறும் தேர்தல் கால உற்சாகத்தோடு நின்று போகக்கூடாது. அதாவது ஒரு தெளிவான அரசியல் முதிர்ச்சியா இது உருவாகணும் அப்படின்னு சொல்றாங்க அரசியல் அறிவியல் துறை பேராசிரியர்கள். கோவை அரசு கல்லூரியின் அரசியல் அறிவியல் துறை உதவி பேராசிரியர் முனைவர் சிவராஜன் இது குறித்து பேசுறப்போ, நம்ம மாணவர்களுக்கு தேவை அரசியல் கல்வி இன்னும் சென்றடையலன்னு தான் தோணுது. தமிழக இளைஞர்கள் இன்னும் அரசியல் படுத்தப்பட வேண்டும். அதாவது சினிமா பிம்பங்களை அரசியலோட குழப்பிக் கொள்ற போக்கு தமிழகத்துல இன்னும் நீடிக்கிறதா தெரியுது. அதாவது தமிழக இளைஞர்களோட ஒப்பிடுறப்போ கேரளா போன்ற அண்டை மாநிலங்கள்ல இளம் தலைமுறை அரசியல் அறிவு மற்றும் கொள்கை கோட்பாடுகள்ல சற்று ஒரு படி தெளிவு மிக்கவர்களா காணப்படுறாங்க. நம்ம இளைஞர்களை சரியான பாதையில கொண்டு போற பெரும் பொறுப்பு குடும்பங்களுக்கும் ஆசிரியர்களுக்கும் அரசுக்குமே இருக்குது. கல்வி என்பது வெறும் வேலை வாய்ப்புக்கானது மட்டுமே அப்படின்னு மாறிட்டதால தங்களை சுத்தி நடக்கிற சமூக மாற்றங்களை மாணவர்கள் கவனிக்கிறது கிடையாது. குடும்பம்னு எடுத்துக்கிட்டோம்னா தாய் தந்தையர் தங்களோட சித்தாந்தங்களை குழந்தைகள் மீது திணிக்காம அரசியல் விழிப்புணர்வை மட்டும் ஊக்கப்படுத்தணும். ரீல்ஸ் கலாச்சாரத்தால அரசியலோட ஆழமான வரலாற்றை கற்க இளைஞர்களுக்கு பொறுமை இல்லாம போயிடுச்சு. தலைவர்களோட கொள்கையை விட அவங்கள பத்தி வர்ற மீம்ஸ்களை வச்சுதான் அவர் மீதான பிம்பத்தை இளைஞர்கள் கட்டமைக்கிறாங்க. இது தவறான புரிதலுக்கு இட்டு செல்லும். பள்ளி, கல்லூரி, பல்கலைக்கழகங்கள்ல மாணவர்களுக்கு மாதிரி சட்டமன்றம், நாடாளுமன்றம் நடத்தப்படணும். கல்வி கூடங்கள்ல கட்சி சார்பற்ற ஆக்கப்பூர்வமான அரசியல் விவாதங்கள் நடத்தப்படணும். இதெல்லாம் தான் மாணவர்களோட அரசியல் விழிப்புணர்வுக்கு வழிவகுக்கும் அப்படின்னு சொல்றாரு முனைவர் சிவராஜன். சென்னை பல்கலைக்கழகத்தோட அரசியல் மற்றும் பொது நிர்வாகத்துறை உதவி பேராசிரியர் முனைவர் எஸ் பார்த்திபன் இது பத்தி சொல்லும் போது, இளைஞர்கள் கிட்ட தற்போது காணப்படுற அரசியல் ஆர்வம் வெறும் தேர்தல் கால உற்சாகத்தோடு நின்று போக கூடாது. அதாவது ஒரு தெளிவான அரசியல் முதிர்ச்சியா இது உருவெடுக்கணும். தமிழக அரசியலுக்கும் சினிமாவுக்குமே எப்போதும் ஒரு பிரிக்க முடியாத பிணைப்பு இருக்குதுன்னே சொல்லலாம். திரையில ஒரு மீட்பராக காட்டப்படும் நடிகர் நிஜ வாழ்விலும் மாற்றத்தை கொண்டு வருவார் அப்படிங்கிற உளவியல் தாக்கம் இளைஞர்கள் மத்தியில இருப்பதை மறுக்கவே முடியாது. தவறு செய்யாத ஹீரோங்கிற பிம்பம் ஏற்கனவே இருக்கும் அரசியல் கட்சிகள் மீதான அதிருப்தியோடு சேர்றப்போ அது ஒரு வலுவான வாக்குகளா மாறுவதாதான் தெரியுது. ஆனா இந்த மாற்றம் வெறும் திரை பிம்பத்தை மட்டுமே நம்பி இருக்குதா அல்லது கொள்கை மாற்றத்துக்கானதா அப்படிங்கிறது $1,000,000 கேள்விதான். வாட்ஸ்அப், யூடியூப் மற்றும் இன்ஸ்டா போன்றவற்றில் அரசியல் தகவல்கள் மிக வேகமா இளைஞர்களை சென்றடையுது. பெற்றோர்களுக்கு தெரியாத அரசியல் நுணுக்கங்களை தங்களோட குழந்தைகள் விளக்கி சொல்ற போக்கு குடும்பங்களுக்குள்ள ஒரு அரசியல் உரையாடலை உருவாக்கி இருக்கு. ஆனா இது ஆரோக்கியமானதா மாறணும். இப்போதைய அரசியல்வாதிகளே தங்களோட கொள்கைகள், சித்தாந்தங்களை பின்பற்றி நடக்கிறதாவே தெரியல. அப்படி இருக்கும்போது இப்பதான் வாக்குரிமை பெற்றிருக்கிற இளம் வாக்காளர்களை நம்ம தற்குறிகள் அப்படின்னு விமர்சிக்கிறது ஏற்புடையதா இல்ல. பெரிய தலைவர்களை பார்க்கறதுக்கு முன்னாடி தங்களோட வார்டு உறுப்பினர் யாரு, ஊராட்சி மன்ற தலைவர் யாரு அப்படிங்கிற அடிப்படை அரசியலை இளைஞர்கள் கத்துக்கணும். ஆனா அந்த சூழல் இப்போ இருக்கிறதா தெரியல.
இனி வரும் காலங்கள்ல இளைஞர்கள் அரசியல் படுத்தப்படணும். இப்போ ஓட்டு போடுறது ஜனநாயக கடமை அப்படின்னு உணர்ந்த இளைஞர்கள் இனி வருங்காலத்துல அது குறித்து தேட ஆரம்பிச்சு ஒரு புரிதலையும் உருவாக்கிக்குவாங்க. கல்லூரிகள்ல அரசியல் விவாதங்கள் குறைந்து வர்றது அல்லது அதற்கான களம் இல்லாமல் இருப்பது ஒரு வருத்தமான விஷயம்தான். ஆசிரியர்கள் மாணவர்களுக்கு இடையே விமர்சன ரீதியான சிந்தனை தூண்டப்படாதப்போ இளைஞர்கள் வெறும் உணர்ச்சி வசப்பட்ட அரசியலை நோக்கி நகருவாங்க. இளைஞர்களோட இந்த அதிகப்படியான ஆர்வம் அரசியல்வாதிகளை இன்னும் பொறுப்புணர்வோடு செயல்பட வைக்கும் அப்படின்னு சொல்லலாம். மாணவர்கள் பகுத்தறிவோட கூடிய அரசியல் விவாதங்கள்ல தான் ஈடுபடணும். அதற்கு கல்வி நிறுவனங்கள் சரியான வழிகாட்டுதலையும் வழங்கணும். அரசாங்கமும் அவர்களுக்கு துணை நிற்கணும் அப்படின்னு சொல்றாரு முனைவர் எஸ் பார்த்திபன். வேல்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் சயின்ஸ் அண்ட் டெக்னாலஜியின் அரசியல் அறிவியல் துறையின் உதவி பேராசிரியர் பச்சமுத்து இது குறித்து நம்மிட்ட பேசினப்போ மத்தியிலும் மாநிலத்திலும் யார் ஆட்சி செய்யறாங்க, தமிழகத்துல இருக்கிற முக்கிய அரசியல் கட்சிகள் என்ன, அதோட சின்னங்கள் என்னென்ன, ஒரு அரசு எப்படி செயல்படுது அப்படிங்கிற அடிப்படை விஷயங்களில கூட சிலருக்கு தெளிவு இல்லாத நிலைதான் காணப்படுது. கல்லூரி மாணவர்கள் கிட்ட பேசும்போது எங்களுக்கு மாற்றம் தேவை அப்படின்னு சொல்றாங்க. அதை தாண்டி அவங்களால எதுவுமே பேச முடியல. ஒரு பைக்கு இல்லாட்டி ஒரு கார், ஒரு மொபைல் வாங்குறதுக்காக இளைஞர்கள் மெனக்கெட்டு நேரம் செலவு செய்யறாங்க. ஆனா அதே நேரத்தையும் ஆர்வத்தையும் புத்தக வாசிப்பு, அரசியல் கொள்கை, கட்சிகள் மற்றும் அந்த தலைவர்களை பத்தி தெரிஞ்சு கொள்றதுலயும் நேரம் செலவிடணும். தமிழகத்தோட அரசியல் வரலாறு, இடஒதுக்கீடு கொள்கை, இந்திய அரசியலமைப்பு, பல்வேறு கட்சிகளோட நோக்கங்கள், அதோட அந்த கட்சி தலைவர்களோட அந்த சிந்தனைகளை குறைஞ்சபட்சமாவது இளைஞர்கள் தெரிஞ்சு வச்சிருக்கணும். இந்த அடிப்படை அறிவுதான் ஒரு பொறுப்பான வாக்காளரை உருவாக்கும். எஸ்ஐஆர் காரணமா வாக்கு சதவீதம் அதிகரிச்சிருக்கிறதா தெரியுது. சினிமா மற்றும் அரசியல் இரண்டையுமே ஒரே தராசுல போட்டு அளவிடுற பழக்கம் இப்போ பெரிய பிரச்சனையா உருவெடுத்திருக்கு. சினிமா, கிரிக்கெட்ல இருக்கிற ஆர்வம் கூட மாணவர்களுக்கு அரசியல்ல இல்லை அப்படின்னே நினைக்க வைக்குது. சமூக வலைதளங்கள்ல உருவாகிற இந்த பிம்பங்களை மட்டும் வச்சு முடிவெடுக்கிறது தவறான புரிதலுக்கு வழிவகுக்கும். முடிவா இளைஞர்களோட அரசியல் பங்கேற்பு அதிகரிச்சிருக்கிறது ஜனநாயகத்துக்கு நல்ல அறிகுறிதான். ஆனா வன்முறையற்ற ஆரோக்கியமான அரசியல் களத்தை உருவாக்க வேண்டிய பொறுப்பு இளைஞர்களுக்கு இருக்குது. இந்த அடிப்படை புரிதல் இல்லாதப்பதான் அரசியலுங்கிறது பஞ்சு வசனங்களா சுருங்கி போகுது அப்படின்னு சொல்றாரு உதவி பேராசிரியர் பச்சமுத்து.